பணமோ, நகையோ, நம்மளுடைய சொத்து சுகமோ கிடையாது. நம்மளுடைய ஆஃபியத்து முக்கியமா அல்லாஹ்வுக்கு ரொம்ப விரும்பியது ஆஃபியத். "நீ உன்னுடைய ஆஃபியத்தை எப்படி கழித்தாய்ன்னு?" அல்லாஹ் கேட்பான். நான் இளமையிலலாம் என் ஆஃபியத்த தொலைச்சுட்டு, முதுமையில கால் வலி, கை வலி வந்ததுக்கு பிறகு எனக்கு தொழுக முடியலையே, எனக்கு ஓத முடியலையே, நான் அவங்கள மாரி ஆக முடியலையே, இவங்கள மாரி ஆக முடியலையேன்னு புலம்புறதுல அர்த்தம் இல்லைல்ல. அப்ப நம்மளுக்கு கிடைச்ச இளமைய எப்படின்னு கழித்தாய்ன்னு கேட்கறதுக்கு, நான் அந்த அது முதுமை வர்றதுக்கு முந்தைய அந்த இளமைய நம்ம பக்குவப்படுத்திக்கிறணும். அதே நேரத்தில நம்ம ஆஃபியத்த நம்மளுக்கு நோய் வரும் முன்னால என்ன செஞ்சுக்கிறணும்? ஆஃபியத்த பயன்படுத்திக்கிறணும். அல்லாஹ் குடுத்துருக்கான் நம்மளுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அவன் வலிய குடுத்துருக்கும்போது அவன்ட்ட யா அல்லாஹ் இந்த வலிய தீர்த்திருங்கிறோம். அவன் வலிய தீர்த்துட்டதுக்கு அடையாளம் அந்த அமல்கள்ல காட்டினா தான் அது வலிய தீர்த்ததுக்கு அர்த்தம். அப்ப அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன்ட்ட நம்ம வரப்போற இந்த புத்தாண்ட நம்ம எப்படி வரவேற்க போறோம்? ஒவ்வொருத்தர மாதிரி வெடி வெடிச்சோ, பண்டிகைங்கிற கோலாட்டம் கொண்டாடியோ நம்ம கொண்டாட போறதில்ல. நம்ம அமல்களோட, அமல்களின்